வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் திரைப்படம் விஷம் 3 படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அதோட கண்டினியூஷன் மாதிரியே இருக்கா, இல்ல இந்த திரைப்படத்தை ஏதாவது மாற்றம் பண்ணிருக்காங்களா, பார்ட் 4க்கு உண்டான ரிவ்யூ படத்துக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா, இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாப்படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல நடிகர் மோகன்லால், மீனா, ஆஷா சரத் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் விஷம் 3. இந்த திரைப்படத்தோட இசை அனில் ஜான்சன். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஜீத்து ஜோசப். இந்த படத்தோட கதை, அதாவது இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி இருந்திருக்கும்னா, அதாவது யாருக்குமே இந்த கொலை பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாது, அதாவது அவங்க குடும்பத்தாருக்கே யாருக்கும் தெரியக்கூடாதுக்காக தான் அந்த கொலை அந்த பாடியை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன் அந்த டைம்ல ஸ்டேஷன் கட்டி நிற்பாங்க புதுசா. சோ அந்த இடத்துல நம்ம புதைச்சு வச்சுட்டா யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த இடத்துல புதைச்சு வைப்பாரு கதாநாயகன் மோகன்லால். பார்ட் 2ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதே ஸ்டேஷன்ல அந்த புதைக்கிற போது ஒரு முக்கியமான நபர் பார்த்திருப்பாரு. அந்த நபர் எப்படி வருவாரு, இது பண்ணுவாரு, மேட்ரு சீன்ஸ் அப்படிலாம் வச்சிருப்போம். சோ அதுக்கப்புறம் அந்த பார்ட் 2ல எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் அதுல என்ன எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ஒருத்தர் பாடி தோணும் போது இவருதான் அந்த பையனோட பாடின்னு சொல்லி எடுத்து குத்துருப்பாங்க. ஆனா அந்த பையனோட டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பையனுக்கு பாடிக்கு சம்பந்தமே இல்லாத டெஸ்ட். சோ அதுலயும் தப்பிச்சிருப்பாரு. அதுலயும் அவங்க கூட இருக்கவங்க ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ இந்த படத்தோட விஷம் 3 எப்படி எடுத்திருக்காங்கன்னா, விஷம் 3ல அவங்க குடும்பத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை, அவங்க குடும்பத்தில் நடந்த சம்பவத்தையே படமா எடுத்திருப்பாரு. படமா எடுத்து ஒரு புதுமுக இயக்குனர் அறிமுகப்படுத்தி அந்த படத்துக்கு திருஷ்யம் டைட்டிலே வச்சு அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகிற நல்ல ஒரு ஃபேமஸா இருக்கும் அந்த படம் இந்த திரைப்படத்துல. ஆனா அந்த பையனோட பாடி என்னதான் ஆச்சு, இவர் எந்த இடத்துல புதைச்சிருப்பாரு? இந்த படத்துல அந்த பையனோட பாடி அப்ப எங்கதான் இருக்கு, யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ பையனோட அப்பா அம்மாவே இந்த கேஸை விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சோ போலீஸ்காரங்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த கேஸ்ல இனிமே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, எல்லா எவிடன்ஸுமே அவருக்கு சாதகமா இருக்கு, இனிமேல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன இருக்குதுன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த பாடி என்னதான் ஆச்சு, அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கு அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம் ஒவ்வொரு சம்பவம் ஒரு டிஃப்ரெண்டான முறையில இருக்கும். அதாவது கதாநாயகனுக்கு தெரியும் உங்களுக்கு 2 பொண்ணுன்ட்டு, அந்த 2 பொண்ணு, மூத்த பொண்ணு இதால என்ன இருக்காங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பாங்க. அப்பப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த சம்பவத்தை நினைச்சே அவங்க ஒரு மென்டலி அட்டாக் ஆயிருக்கும். சோ அது ஒரு ஸ்டைலிஷ் டாக்டரை வச்சு எல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பாக்குற ஒவ்வொரு மாப்பிள்ளைய யாருமே கட்டிக்க மாட்டாங்களே, அவங்க குடும்பத்துல இருந்த சம்பவத்தை வச்சு ஒவ்வொரு நிச்சயமும் தள்ளி போயினே இருக்கும். கடைசி வரைக்கும் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா, ஏன்னா ஒரு குடும்ப தலைவரோட அப்பா பொண்ணுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணிடணும், ஏன்னா இந்த அளவுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பண்ணி ஆகணும்னு வைக்கிறாரு. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அந்த கல்யாணம் ஆகக்கூடாது பொண்ணுக்கு, இவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்ட்டு ஏகப்பட்டதே குறைச்சல் கொடுக்குறாங்க. அந்த குறைச்சல் கொடுக்குற நபர் யாரு? ஏன்னா இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட பையனுக்கு கொலை சம்பந்தப்பட்ட அவங்களே அப்பா அம்மாவே இந்த கேஸ் ஒதுங்கிட்டாங்க. அப்ப யாரு? இதுதான் இந்த படத்தோட முழு கதையும். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது. 2.5 மணி நேரம் எந்த விதமான காமெடியும் என்டர்டைன்மெண்ட் இல்லாம, லவ் சீன்ஸ் எல்லாம் இல்லாம, சாங் இல்லாம தியேட்டர்ல நம்மள உட்கார வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட்டே என்னன்னா, லாஸ்ட் 20 மினிட்ஸ் சீன் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் சீனு. கொஞ்சம் அந்த சீன் நம்மளுக்கு அந்த சீன் நமக்கு கண் கலங்க வைக்கும். அத மாதிரி ஒரு எமோஷனல் சீன்ஸ் அந்த சீன்ல மோகன்லால் ரொம்ப பிரமாதமா வச்சிருப்பாரு. ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருப்பாரு.
அந்த சீன் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் சீனை வந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவ்வளோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஓடினே இருக்கும்போது அந்த 20 மினிட்ஸே வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைரக்டர் வந்து நல்ல ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பேப்பர் ஒர்க் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோட மோகன்லால் ஆக்டிங் ரொம்ப யதார்த்தம். ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருப்பாரோ ஒரு யதார்த்தமான நடிப்பு நடிச்சிருக்காரு. அவர் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் என்ன ஒண்ணா பண்ணுவேன், அதுவும் என் பொண்ணுக்கு எதனா ஒண்ணுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதனால அவர் குடும்பத்துக்கே தெரியாது. அவர் கூட சப்போர்ட்டிங் பண்ற லாயர்ஸ் ஆகட்டும், மற்ற எல்லா கேரக்டர்ஸுக்குமே ரொம்ப அழகா வந்து இது ஸ்கிரீன் பிளேல கொண்டு போயிருக்காரு. நல்லாவே இருக்கு. விஷம் 3 வந்து இதோட சாப்டர் ஓவர் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா படம் வந்து பார்ட் 4க்கு உண்டான நீடு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆச்சரியமா இருக்கு. படம் வந்து கேட்டா சில சமயம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமர் கலப்புறாங்க. மீடியால வேற மாதிரி வந்து இதுவாகுது. சில சமயம் வந்து டைரக்டர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா இந்த படம் வந்து பார்ட் 6 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. 6 வரைக்கும் போறதுக்கு இந்த படத்துல கதை என்ன இருக்கு? இதுவே 3 வரைக்கும் கொண்டு போறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு டைரக்டருக்கு இருக்கிற திறமை என்னன்னா ஒரு சின்ன கதை தான். அவன் அந்த பொண்ணு அடையணும்னு நினைக்கிறான், அவன் உள்ள போறாங்க, அந்த பொண்ணு அடையணும்னு நினைக்கும் போது அவன் செத்துறான். அந்த ஒரே ஒரு கொலைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 டைரக்டர் அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே 2 ஹவர் உட்கார வைக்கிறாங்கன்னா, பட் இது நம்ம நடிச்சவங்களை விட நம்ம பெரிய சொல்றதை விட டைரக்டர் தான் வெரி டேலண்ட் பர்சன்ஸ். இதே தமிழ்ல வந்து நம்ம படத்தை 2 ஹவர் வந்து லேக் ஓடுவோம், ஸ்லோவாகவும் உட்காந்து பார்த்தனா என்னடா ஸ்லோவா ஓடுது அப்படின்னு. ஆனா இந்த படம் வந்து மலையாள கல்ச்சர்ல வந்து எல்லா படமும் ஸ்லோவா தான் இருக்கும். ஸ்பீடா போனதுலாம் எந்த படமே இல்லை. ஆனா அதை பார்ப்பாங்க. ஆனா இப்போ இந்த ஆடியன்ஸுங்க இந்த திரைப்படத்துல என்னதான் சொல்ல வருவாங்க, அது யாரு பாடி யாரு, இதுல யாரு இந்த கோயில வந்து அவர் சரண்டர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எதிர்பார்ப்போட இந்த திரைப்படத்தை வந்து உட்காந்து பார்த்துருக்காங்க ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ்ல ஒருவன் நானும். ரொம்ப நல்லா இருக்கு படம், எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அதே மாதிரி பார்ட் 4 கொடுத்துருக்காங்க. அது எப்படி நமக்கு தெரியும். அதே மாதிரி என்ன சொல்றதுன்னா, சில பேர் இந்த படத்தோட கருத்து என்ன சொல்றாங்கன்னா, சில பார்த்தவங்க வந்து இது விஸ்டம் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரியே இல்ல, இது கொஞ்சம் கதையே மாத்திட்டாங்க அப்படின்னு சில பேர் பாக்குறவங்க மக்களோட கருத்து அப்படி சொல்றாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காருங்க. நமக்கு பிடிச்ச படம் அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்ச படம் நமக்கு பிடிக்காது. சோ அந்த மாதிரிதான் எல்லாமே. எல்லாரும் வந்து நம்ம திருப்தி பண்ண முடியாது. இந்த திரைப்படம் விஷம் 3 கண்டிப்பா வந்து மலையாளத்திலும் சரி தமிழையும் சரி கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படம். கண்டிப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் திரைப்படம். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க.